Taste the Daily. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் மனநலம் குன்றிய கல்லூரி மாணவியை 10க்கும் மேற்பட்டோர் தொடர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய விவகாரத்தில் அலட்சியமாக செயல்பட்ட விடியா காவல்துறைக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் மனநலம் குன்றிய கல்லூரி மாணவியை 10க்கும் மேற்பட்டோர் தொடர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகாரளித்த நிலையில் விடியா அரசின் காவல்துறை அலட்சியம் காட்டி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். விடியா திமுக அரசின் காவல்துறை வழக்கம் போல மிகவும் அலட்சிய போக்குடன் செயல்பட்டிருக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விடியா அரசின் காவல்துறையால் புகாரளித்தவர்கள் அலைக்கழிக்கப்பட்டதால் இக்குற்றம் தொடர்ந்து நடைபெற்றதாக தகவல்கள் வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து புகார் வந்தால் முறையாக விசாரிக்க வேண்டும் என ஸ்டாலின் அரசின் காவல்துறைக்கு தெரியாதா என்றும் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெண்களுக்கு எதிரான வழக்குகளை மெத்தன போக்குடன் கையாளும் திமுக அரசுக்கு கடும் கண்டனத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் மனநலம் குன்றிய கல்லூரி மாணவியை 10க்கும் மேற்பட்டோர் தொடர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய விவகாரத்தில் அலட்சியமாக செயல்பட்ட விடியா காவல்துறைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் மனநலம் குன்றிய கல்லூரி மாணவியை 10க்கும் மேற்பட்டோர் தொடர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகாரளித்த நிலையில் விடியா அரசின் காவல்துறை அலட்சியம் காட்டி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விடியா திமுக அரசின் காவல்துறை வழக்கம் போல மிகவும் அலட்சிய போக்குடன் செயல்பட்டுள்ளது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விடியா அரசின் காவல்துறையால் புகாரளித்தவர்கள் அலைக்கழிக்கப்பட்டதால் இக்குற்றம் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து புகார் வந்தால் முறையாக விசாரிக்க வேண்டும் என ஸ்டாலின் அரசின் காவல்துறைக்கு தெரியாதா என்றும் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெண்களுக்கு எதிரான வழக்குகளை மெத்தன போக்குடன் கையாளும் திமுக அரசுக்கு கடும் கண்டனத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பதிவு செய்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.